நெல்லையில் இளைஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக 5 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. நெல்லையில் தீபக் ராஜா என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல் ஆணையர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைப்பில் இருக்கிறார். மருதுபாண்டி, 5 பேரிடம் இளைஞரோட கொலை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருது. அந்த 5 யார் யார், விசாரணையோட நோக்கம் என்ன அப்படிங்கிற முழு விவரங்கள்? நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் மூன்றடப்பு பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் ராஜா. இவர் மீது பல்வேறு வழக்குகள் என்பது நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதியம் கேடிசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரபல உணவகத்திற்கு உணவருந்து வந்தபோது அங்கு சொகுசு காரில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பலானது இவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையாக கொண்டு காவல்துறை நடத்திய முதல்கட்ட விசாரணையில் பல்வேறு தொலைபேசி எண் மற்றும் வாகனத்தின் அடிப்படையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக இவருக்கு ஏதேனும் நடைபெற்ற கொலை சம்பவங்களில் இவருக்கு தொடர்பு இருக்கிறதா அல்ல வேறு ஏதும் காரணமா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு தற்போது வரை 6 தனிப்படைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட வரை தற்போது வரை 5 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை தரப்பில் கைது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர்களை கைது செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக இவர் குற்ற வழக்கில் தொடர்புடைய எதிரிகளிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் முன்னிறுத்தம் காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் இருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து காவல்துறை என்பது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் இந்த கொலை எதற்காக நடந்தது, இந்த கொலையை தொடர்புடைய யார் என்பது முழுமையான விவரம் தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை இளைஞர் கொலை தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் 5 பேர்கிட்ட விசாரணை நடந்து வர்றதா விரிவான தகவல்களை வழங்கினீர்கள். நன்றி மருதுபாண்டி.